தமிழக மீனவர்கள் 35 பேரை கைது செய்து இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலில் மீன்பிடிக்கச் செல்லும் தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி வந்ததாக இலங்கை கடற்படை அடிக்கடி கைது செய்து வருவது தொடர்கதையாக உள்ளது. இதனிடையே கடற்கொள்ளையர்களின் அட்டகாசமும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்கி வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 35 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டம் நம்பியார் நகர் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த 31 மீனவர்கள் கடந்த 31ஆம் தேதி மீன்பிடிக்கச் சென்றனர். நடுக்கடலில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களை சுற்றி வளைத்த இலங்கை கடற்படை 31 மீனவர்களையும் ராமநாதபுரம் மாவட்டம் நம்புதாளை பகுதியைச் சேர்ந்த 4 மீனவர்களையும் கைது செய்து அவர்களது 4 படகுகளையும் பறிமுதல் செய்தது. ஒரே நாளில் நாகை மீனவர்கள் 31 பேர் கைது செய்யப்பட்டது மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. பல முறை கண்டனம் தெரிவித்தும் இது சரியான ஒரு நடவடிக்கை யாரும் எடுக்கல. குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. வாழ்வாதாரன்றது நாங்கள் மீன் பிடிக்க போயிட்டு வந்தால் தானே அது வாழ்வாதாரம், வராத வரைக்கு வாழ்வாதாரம்னு ஒன்று இல்லவே இல்லையே. 1 கோடியிலேருந்து 1,30,00,000 ரூபா வரைக்கும் வருது போட்டு தொழில் கிடைக்கிறது. அது பலகட்ட பிரச்சனைகள். எங்களுக்கு யாரும் லோனுன்றது கிடையாது, நம்ம ப்ராப்பர்ட்டின்றது கிடையாது, அதனால் லோன் கிடையாது. நம்ம பல பேர்கிட்ட கடன் வாங்கி வீட்டில் இருக்கிற கொஞ்சம் நகை வச்சு பல கஷ்டங்கள் மத்தியில் தான் நம்ம இந்த போட்டை உருவாக்கணும். இந்த மாதிரி மாட்டிக்கிட்டன்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ரெண்டாவது வாழ்வாதாரமே அதுதான் நம்மளுக்கு. இந்த விவகாரத்தில் ஒன்றிய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.